ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போறது பல்லுயிர் வளத்தை காக்கும் புலிகள் காப்பகம். ஸோ புலிகள் காப்பகங்கள் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம். ஸோ இதனோட பரப்பளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 1601.542 பரப்பளவு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆனைமலை புலிகள் காப்பகம். இது அதுக்கு அடுத்தபடி 1479.870 பரப்பளவு. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம். அதனோட பரப்பளவு பாருங்க 1408.405 பரப்பளவு. அடுத்து பாத்தீங்கன்னா திருவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம். ஸோ இதனோட பரப்பளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1016.571 பரப்பளவு. லாஸ்டா முதுமலை புலிகள் காப்பகம், அதுதான் இருக்கிறதுல சின்ன புலிகள் காப்பகம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 688.590 பரப்பளவு. இது நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா வந்து புலிகள் காப்பகத்தோட பேரை கொடுத்து மேட்ச் த ஃபாலோயிங்ல நமக்கு பரப்பளவு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பரப்பளவோட இதை வச்சு இதை ஆர்டரா நம்மள அரேஞ்ச் பண்ண சொல்லலாம். இந்த ரெண்டு டைப்ல கரண்ட் அஃபேர்ல இந்த கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் களக்காடு ஆர்டராவே நம்ம பார்த்துக்கலாம். களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம், அடுத்தது ஆனைமலை புலிகள் காப்பகம், அடுத்தது சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம், அடுத்தது திருவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம், லாஸ்டா முதுமலை புலிகள் காப்பகம். ஸோ இந்த ஆர்டர்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர்.